Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader Little Cyclone, the story of a GrizzlyCub written by WilliamTempl Hornaday. Little Cyclone அப்படிங்கிறது இங்கே புயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இது ஒரு குட்டி கரடியோட பேர் Little Cycloneங்கிறது. ஸோ Little Cyclone ஒரு குட்டி கரடியின் கதை அப்படின்னு அர்த்தம். Now read this story about a young bear cub that bravely fended off a possible attack from much higher and ferocious fellow animals in a zoological park. Willpower and self-confidence triumph over brute strength. இந்த கதையில் எதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு யங் பியர் கப், அதாவது குட்டி கரடி, அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளோ வீரமாக, ஃபெண்டட் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, எந்த யாரோட உதவியும் இல்லாமல் அதை பற்றின அது வந்துட்டு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. எப்படின்னா, இதுக்கு வந்துட்டு சில அட்டாக் கிடைக்குது. அட்டாக்னா இதை சில பேர் தாக்குறாங்க. அது வந்துட்டு இதை தாக்குறது யாருன்னா இதோட பெரிய ஒரு ஃபெரோஷியஸ் அப்படின்னா முரட்டுத்தனமான அனிமல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கூட இருக்கிற அனிமல்ஸ்லாம் அதை தாக்குறாங்க. ஆனால் இது என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நல்ல ஒரு வீரமாக அதை சமாளிக்குது. ஸோ இதோட அந்த வில் பவர் இருக்குல்ல, தன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற வில் பவரும் தான் மேலே இருக்கிற நம்பிக்கையும் எதை வந்துட்டு வெற்றி கொள்ளுது அப்படின்னா, அதாவது வலிமையை வெற்றி கொள்ளுதான். ஸோ வலிமையான மிருகங்களை கூட இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட வில் பவரால் ஜெயிச்சிருது இதோட வலிமையான மிருகங்களை. ஸோ அந்த ஸ்டோரியை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. We find little kids hugging their teddies and not parting from them even when they sleep. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் டெடி பியர்ஸ் வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்க தூங்குறப்பெல்லாம். அதை வந்துட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. Perhaps the warm and furry appearance of bear attracts them and often offers them comfort. ஸோ எதனால் அப்படின்னா, அந்த டெடி பியரில் வந்துட்டு இந்த வார்மாக இருக்கிற அது அந்த முடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வார்மாக இருக்கும் போல். அதனால தான் அந்த டெடி பியர்ஸ் மேலே அதுகளுக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதை கட்டி பிடிக்கிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல். அதனால தான் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அதை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. They love the doll so much that they spend their time feeding it, dressing it up and holding it to their bosom. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த பொம்மை வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் இந்த குழந்தைங்க அந்த பொம்மை மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, ட்ரெஸ்ஸு போட்டு விடுவாங்க. அதுவும் இல்லாமல் அதை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சி வச்சுக்குவாங்க, அதோட பெட்டு மாதிரி அணைச்சி வச்சுப்பாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு அந்த டெடி பியர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபர்ரியாக முடியெல்லாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறாங்க. Little kids cry when they are separated from their mothers. Mothers too would not allow their children to be taken away from them. சின்ன குழந்தைங்க அவங்க அம்மா கிட்டேருந்து நம்ம பிரிச்சுட்டோன்னா குழந்தைங்க அழுவுங்க. அதே மாதிரி தான் அம்மாக்களுக்கும் அவங்களோட குழந்தைகளை தம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. How do you think animals would behave when they are isolated from their family? ஸோ இப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அதாவது இதே மாதிரி நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் வந்துட்டு அதுங்களோட ஃபேமிலியை பிரித்து எடுக்கிறப்போ, அதுங்கிட்டேருந்து பிரித்து எடுக்கிறப்போ என்ன ஆகுது, எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Here is an interesting story of a young grizzly bear which proved its strength and grit, not wishing to be cowed down or dominated by other bigger bears. ஸோ இங்கே ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் யார் இருக்க போகிறான்னா, ஒரு ப்ரௌன் கலர் கரடி இருக்க போகுது, குட்டி கரடி. ஸோ அது வந்துட்டு எப்படி அதோட வலிமையையும் மன உறுதியையும் ப்ரூவ் பண்ணுது, கிரிட்டுனா மன உறுதி ப்ரூவ் பண்ணுது. நாட் விஷிங் டு கவ் டவுன் ஆர் டாமினேட்டட் பை அதர் பிக்கர் பியர்ஸ். இதில் கவுட் அப்படின்னா அடிப்பணிந்து போகிறது, இல்லை ஒருத்தவங்க சொல்கிறது கேட்டு போகிறது, இல்லைனா அவங்களுக்கு அடங்கி போகிறது. ஸோ இது என்ன பண்ணுது, அந்த குட்டி பியர் வந்துட்டு அதோட பெரிய பியர்ஸ் இருக்குல்ல, அதுக்கெலாம் அடங்கி போகாமல் இது வந்துட்டு எப்படி அங்கேருந்து துணிச்சலாக நிற்கிது அப்படிங்கிறத இந்த கதையில் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Little Cyclone is a grizzly cub from Alaska who earned his name by the vigor of his resistance to ill treatment. இதில் விகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வலிமை. லிட்டில் சைக்ளோன்ங்கிறது வந்துட்டு ஒரு கருப்பு குட்டி கரடி. எங்கேருந்து அதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அலாஸ்காலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவன் எதுக்கு பேர் போனவன் அப்படின்னா, இவனை வந்துட்டு யாராவது தப்பாக ட்ரீட் பண்ணாங்க, அதாவது இவனை
இல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்துட்டு சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்குது, சரியாக நம்ம நடத்தி இவனுக்கு இவனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இவனோட வலிமையை வந்துட்டு எப்படி அவன் காட்டுறான் அப்படிங்கிறது மூலமாக தான் இவன் பேர் போனவனாக இருக்கிறான். யாருன்னா லிட்டில் சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு குட்டி கரடி. When his mother was fired at on a timbered hillside facing Chilcot River, he and his brother ran away as fast as their stumpy little legs could carry them. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க, லிட்டில் சைக்ளோனோட ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அவங்க அம்மாவை யாராக என்ன பண்ணிடுறாங்க, சுட்டுடுறாங்க. எங்கே சொல்கிறாங்கன்னா ஒரு மலையோர பகுதிகளை, அது எங்கே இருக்குன்னா ஷில்கட் ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. அங்கே அந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த ரிவர் அந்த ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்குது, அங்கே அவங்க அம்மாவை சுட்டுடுறாங்க. ஸோ இவனோட பிரதர் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடுறாங்க. இல்லை ஸ்டம்பி அப்படின்னு என்ன குட்டியாக நல்லா திக்கான இருக்க கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கரடிக்கு பார்த்தோம்னா குட்டியாக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான கால்களை வச்சுட்டு இவனும் இவங்களோட பிரதர் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒளியிறாங்க. when they crept where they had last seen her, they thought her asleep. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த சவுண்டு கேட்டு பயந்து ஓடினவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஊர்ந்து எங்கே வராங்கன்னா அவங்க அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, அந்த கரடிங்களெல்லாம் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் cuddling up close against her yet warm body, they slept peacefully until morning. ஸோ என்ன ஆகுதுன்னா கடலிங்னா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிட்டே அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, ரெண்டு அவனும் அவங்க பிரதர் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க அவங்க வார்ம் பாடி கிட்டக்க. ஸோ அவங்க நல்லா தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வரைக்கும். Before the early morning, sun had reached their side of the mountains. The 2 orphans were awakened by the rough grasp of human hands. ஸோ காலையில் வரைக்கும் தூங்கிடுதுங்க. அது காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வசிக்கிற அந்த மலை சைடு நல்லா சூரியன் உதிச்சிருக்கு. இப்போ ஆர்ஃபன்னு சொல்கிறாங்க, அதாவது யாருமே இல்லாத அனாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அனாதைகள்னு சொல்ல முடியாது, யாரும் இல்லாதவர்கள். யாருன்னா இவனும் இவனோட பிரதரும். ஸோ இவங்க 2 பேரும் எந்திரிக்கிறப்போ யார் கையில் இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு கரடு முரடான கை வந்துட்டு இவங்களை பற்றி கொண்டு இருக்குது, கிராஸ்ப்னா பிடிச்சிருக்குது. யாருன்னா அது வேறு யாரும் இல்லை, ஹியூமன் பீயிங்கோட ஹேண்ட்ஸ்க்கு மத்தியில் இந்த 2 பசங்களும் இருக்காங்க. Valiantly they bit and scratched and bawled aloud with rage. இல்லை valiantly அப்படின்னு என்னென்னா வீரத்துடன். ஸோ என்ன பண்ணுதுங்க அந்த குட்டி கரடிங்க, முழிச்ச உடனேயும் அந்த கையை கடிச்சு வைக்குதுங்க, பராண்டுதுங்க, இந்த மாதிரி பண்ணுதுங்க. அது மாதிரி தான் பால்டுனா நல்லா சவுண்டாக கத்துதுங்க கோவத்தினால, ஏன்னா பிடிச்சிட்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ கோவமாக கத்துதுங்க. One of them made a fight so fierce and terrible that his nervous captor let him go. ஸோ என்ன ஆகுது, இதில் வந்துட்டு ஒரு கரடி என்ன ஆகுதுன்னா அந்த கரடி வந்துட்டு என்ன பண்ணுது, ரொம்ப கோவமாக சண்டை போட்டு அவங்களோட கேப்டர்னால் கையில் வச்சுட்ருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப கோவமாக சண்டை போடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கீழே விட்டுடுறாங்க. and that one is still on the Chilcot. ஸோ அது இன்னும் எங்கே இருக்குது அப்படின்னா சில்கோட்டில் இருக்குது. அது என்ன பண்ண எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு, அந்த ஒரு கரடி எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. அதில் இன்னொரு கரடி என்ன ஆகுது அப்படின்னா, although the other cub fought just as desperately, his captor seized him by the hind legs, dragged him backwards occasionally, swung him around his head, and kept him generally engaged until ropes were procured for binding him. ஸோ என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி தான் இன்னொரு கரடிக்குட்டியும் சண்டை போடுது. ஆனாலும் கூட என்ன பண்ணுறாரு, அந்த இன்னொரு கரடியை பிடிச்சிட்டு இருக்கிறாருல அவர் என்ன பண்ணுறாரு, அதோட பின்னங்கால் இருக்குல்ல அதை வச்சுட்டு அதை பிடிச்சிக்கிறாரு. அதை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து தொங்க விட்றாரு. தொங்க விட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கயிறில் கட்டுற வரைக்கும் வந்துட்டு அதை பிணைக்கிற வரைக்கும் தொங்க விட்டு வச்சுருக்கிறாரு. இதில் ப்ரோக்யூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கயிறை வந்துட்டு எடுத்து அதை கட்டி போடுற வரைக்கும் அதை வச்சுருக்கிறாரு, அதை தொங்க விட்டுருக்கிறாரு. When finally established with the collar chain and post in the rear of the saloon in Porcupine City, 2-legged animals less intelligent than himself frequently and violently prodded the little grizzly with a long pole to see him fight. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின்னால். இப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த இதுக்கு ஒரு காலர் போட்டுடுறாங்க. யாருக்குன்னா அந்த குட்டி கரடிக்கு ஒரு காலரு, ஒரு செயின், அதில் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா
ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா பார்க்யூபைன் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு 2-legged அனிமல்ஸ் நீங்கள் யார் சொல்கிறாங்கன்னா மனுஷங்களை தான் சொல்லுவாங்க. லெஸ் இன்டெலிஜென்ட் தேன் ஹிம்செல்ஃப், அதாவது அந்த கரடியை விட முட்டாளான, அதாவது முட்டாள்னு சொல்ல முடியாது, கரடியோட கரடிக்கு கூட நிறைய அறிவு இருக்குது. ஆனால் இந்த 2-legged அனிமல்ஸ்க்கு வந்துட்டு அறிவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தூண்டுறாங்க. ப்ராடட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூண்டுறது. ப்ராண்டட் த லிட்டில் கிரிஸ்லி வித் அ லாங் போல் டு see him fight. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு லாங் போல் கிட்டக்க போட்டு அதை சண்டை போடுறதுக்காக அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. Badly in time to save him from insanity, little Cyclone was rescued by the friendly hands of the Zoological Society field agent. ஸோ என்னாகுது, அங்கேருந்து யார் வந்துட்டு இந்த சைக்ளோனை காப்பாற்றுறாங்க அப்படின்னா ஒரு ஜுவாலஜிக்கல் சிட்டி ஃபீல்டு ஏஜென்ட் வந்துட்டு இதை பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து லிட்டில் சைக்ளோனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. பிளேஸ்ட் இன் அ கம்ஃபர்டபுள் பாக்ஸ். ஸோ ஒரு பாக்ஸில் சைக்ளோனை அடைக்கிறாங்க. ஃப்ரீட் ஃப்ரம் ஆல் அனோயன்ஸ் அண்டு ஷிப் டு நியூயார்க். எதுக்குன்னா அந்த அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி அவனை எங்கே அனுப்பி விட்றாங்கன்னா நியூயார்க்குக்கு அனுப்பி விட்றாங்க. He was at the time as droll and roughish looking a GrizzlyCub as ever stepped. இல்லை ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்யூரியஸ். ஸோ அவன் என்ன பண்ணுறது, பார்க்குறதுக்கு நல்ல முரடான ஒரு கரடிக்குட்டி மாதிரி அவன் தெரிகிறான். அங்கே போன உடனே அவனை எப்படி தெரிகிறான்னா ஒரு முரடான கரடிக்குட்டி மாதிரி தெரிகிறான். In a grizzly grey full moon of fluffy hair, 2 big black eyes sparkled like jet beads. ஸோ அவனோட உருவமே எப்படி இருக்குன்னா, அவனோட முழு உடம்புமே அந்த ப்ரௌன் கலர் ஃபர் அப்படின்னா அந்த முடி இருக்குல்ல, ஃப்ளஃபி ஹேர், அதோட முடி வந்துட்டு ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. அதோட கண் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஜெட் பீடு மாதிரி மினுமினுக்கு தான். அதாவது எப்படின்னா ஒரு ஃப்ரூட் லைக் பீடுன்னு சொல்கிறாங்க அது. ஸோ அது மாதிரி அவன் கண்ணு மினுமினுக்குது. பிஹைண்ட் அ பட்ஜி லிட்டில் நோஸ். இதில் பட்ஜி அப்படின்னா வந்துட்டு நல்லா கொழுன்னு இருக்கும். இப்போ பியர்ஸோட மூக்கை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக கொழுன்னு இருக்கும்ல, அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு 2 குட்டி ஐஸ் வந்து நல்லா பளபளப்பாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குட்டி கரடி எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அப்ரப்ட்லி ஷார்ட் ஃபார் அ பியர். அது வந்துட்டு பியர் கிடையாது, ஒரு குட்டி கரடி. Excepting for his high shoulders, he was little more than a big bale of grey fur set up on 4 posts of the same material. ஸோ இவனோட உடம்பு பூரா எப்படி இருக்குன்னா அந்த கிரே கலர் ஃபர்னால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவன் வந்துட்டு இவனோட ஷோல்டர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஹைட்டான ஷோல்டர்ஸ். அவனோட அப்பியரன்ஸ் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் ஹிஸ் கிளாஸ் வேர் ஃபர்மிடபிள். இல்லை ஃபர்மிடபிள்னால் வலிமையாக இருக்குது. கிளாஸ்னால் என்ன, அந்த கையில் இருக்க இந்த நெகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நல்ல வலிமையாக தான் வச்சுருக்கான். அண்ட் ஹீ ஹேட் த ட்ரூ கிரிஸ்லி ஸ்பிரிட். அதாவது ஒரு கரடிக்கு என்ன ஒரு குணாதிசயம் இருக்கணுமோ அது எல்லாமே அவனுக்கு இருக்குது, அந்த குட்டி கரடிக்கு இருக்குது. த பியர்ஸ் நர்சரி அட் த நியூயார்க் Zoological Park is a big yard with a shade tree, a tree to climb, a swimming pool, 3 sleeping dens and a rock cliff. ஸோ இது வந்துட்டு பேர்ஸ் நர்சரி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, அந்த பியர்ஸ் நர்சரின்னு எதை சொல்கிறாங்கன்னா அவங்க கூண்டு வச்சுருப்பாங்கள்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நியூயார்க் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் பியர்ஸ்க்குனே ஒரு நர்சரி இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய யார்டு தான். அதுக்கு ஒரு மரம் இருக்குது, மர நிழல் இருக்குது. அந்த மரத்தில் இவங்க என்ன பண்ணிக்கலாம், ஏறிக்கலாம். அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே மாதிரி 3 குகை இருக்குது, தூங்குற மாதிரி 3 குகை இருக்குது. அதே மாதிரி ஒரு ஏறுறதுக்குன்னு ஒரு ராக் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. It never contains fewer than 6 cups and sometimes 8. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு ஒரு 6 கரடிக்குட்டி தான் இருக்கும், இல்லைனா ஒரு 8 கரடிக்குட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க அங்கே இருக்குதுங்க. Naturally, it's a good test of courage and temper to turn a new bear into that roistering crowd. ஸோ எப்போவுமே என்ன ஆகும்னா ஒரு குட்டி கரடி அங்கே போகுதுன்னா அதுக்கு நிறைய துணிச்சல் தேவையா. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பியர் க்ரௌடுக்குள்ளே வந்துட்டு அதுங்க ஜாயின் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் அதுங்க துணிச்சலாக இருக்கும். அந்த டெம்பர்னால் கோவப்படுங்கள்ல சிலதுங்க, சேர்த்துக்காதுங்கள்ல, அந்த மாதிரி நிறைய டைம் எடுக்கும். யூஸ்வலி a newcomer is badly scared during his first day in the nursery and very timid during the next. But grizzlies are different.
ஸோ அந்த நர்சரிக்கு வந்துட்டு எப்போ ஒரு புது கரடிக்குட்டி வந்தாலுமே எப்படி இருக்குமா, அது வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்குமா. அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஜாஸ்தியாக வந்துட்டு அது பழகாதுங்க. ஆனால் வந்துட்டு கிறிஸ்லிஸ் இந்த ப்ரௌன் கலர் கரடி இருக்குல்ல, இது வந்து வித்தியாசமாக இருக்குமா. தே ஆர் born full of courage and devoid of all sense of fear. ஸோ இந்த கரடி எப்படிப்பட்ட கரடி அப்படின்னா ரொம்ப ஒரு தைரியசாலியான கரடியாக இருக்குமா. அதே மாதிரி இந்த பயம் அப்படிங்கிற சென்ஸ் வந்துட்டு அதுங்களுக்கு இருக்காது, அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப துணிச்சலான கரடிங்களாக இருக்குதுங்க, grizzling bears. When little Cyclone's traveling box was opened and he found himself free in the nursery, he stalked deliberately to the center of the stage, halted and calmly looked about him. ஸோ லிட்டில் சைக்ளோனை என்ன பண்ணுறாங்க, அந்த பாக்ஸில் கொண்டு வந்து அங்கே திறந்து விட்றாங்க. ஸோ அவன் அங்கே போகிறான், அங்கே போயிட்டு நர்சரிக்குள்ளே போகிறான். அங்கே எங்கே எது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். சென்டர் ஸ்டேஜில் போய் உட்காடுறான். ஹால்டட்னா உட்காடுறது. அப்படியே அவனையே பார்த்துட்ருக்குறான். His air and manner said as plainly as English, "I'm a grizzly from Alaska and I have come to stay. If any one of you fellows think there is anything coming to you from me, come and take it." ஸோ இதோட நடத்தையெல்லாம் வந்துட்டு எதை சொல்லுது அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு கிறிஸ்லி பியர், அலாஸ்காலேருந்து வந்திருக்கேன், நான் இங்கே தங்க வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எங்கிட்டேருந்து வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பிஹேவியர் இருக்கான். ஏன்னா அவ்வளோ தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில் ஜா, a very saucy but good-natured European brown bear cub, walked up and aimed a sample blow at Cyclone's left ear. இதில் சாசி அப்படின்னா துடுக்கான அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே CZAR இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னா ஜா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த லிட்டில் ஜா என்ன பண்ணுது, அது ஒரு கப் தான். அது எதை சேர்ந்த கப்னா ஒரு யூரோப்பியன் ப்ரௌன் பியரோட கப் அது. ஸோ அதுவும் வந்துட்டு என்ன பண்ணுது, இது எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த புதுசாக வந்தவங்களாம் ரேக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இது ரேக் பண்ணுதுங்க போல். ஸோ வந்து என்ன பண்ணுது, சும்மா சாம்பிளுக்கு ஒரு அடி அடிக்குது. யாரோட, சைக்ளோனோட லெஃப்ட் காதில் ஒரு அடி அடிக்குது. குவிக் அஸ் அ ஃப்ளாஷ் அவுட் ஷாட் சைக்ளோன்ஸ் ரைட் பா. ஸோ அது என்ன அடி வந்துச்சோ அதே வேகத்தில் யாரோட கை திரும்ப போகுது, சைக்ளோனோட ரைட் சைடு பா இருக்குல்ல, அந்த நகங்கள் நிறைந்த அந்த கை இருக்குல்ல, பாதம் இருக்குல்ல, அதை வச்சு அது எந்த ஸ்பீடில் அடிச்சிச்சோ அதே ஸ்பீடில் யார் போகிறா, சைக்ளோன் அடிக்க போகுது. as only a grizzly can strike. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்லி பியர்னால தான் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா. ஸோ அடிச்ச நிமிஷத்தில் திருப்பி அடி கொடுக்குது யாருன்னா சைக்ளோன். அண்ட் கான் த would be hazard on the side of the head. ஸோ இது என்ன பண்ணுது, அது லெஃப்ட் இயரில் ஒரு அடி விடுது. அதே மாதிரி சைக்ளோன் என்ன பண்ணுது, அவ்வளோ வேகமாக திருப்பி ஒரு அடி எங்கே போடுதுன்னா அதோட தலையில் அடியை போடுது, சைடில் ஒரு தலை பக்கத்தில் ஒரு அடி அடிக்குது. ஸோ நீ எனக்கு திருப்பி கொடுக்குற அடியாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு கொடுக்குற அடியை நான் திருப்பி கொடுக்குறேன்ற மாதிரி அடிக்குது. ஸோ amazed and confused, Za fled in wild haste. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. ஸோ அடி வாங்கினதுனால ஜா என்ன பண்ணுது, ஓடிடுது, பயந்து ஓடிடுது. நெக்ஸ்ட் இன் ஆர்டர். ஸோ ஆள் ஒருத்தங்க அடித்து டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து இன்னொரு ஆள் வருது. என்னென்னா பிளாக் பியர் கப். இது வந்துட்டு பிளாக் கலர். இது இப்போ போன தடவை வந்தது வந்துட்டு ஒரு ப்ரௌனு, இந்த தடவை வந்துட்டு ஒரு பிளாக். அதுவும் கப்பு தான், அதுவும் குட்டி தான். ஆனால் இது எப்படி இருக்குன்னா ட்வைஸ் த சைஸ் ஆஃப் சைக்ளோன் இருக்கான்ல, அவனை விட 2 சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்குது. மேட் அ பாஸ் அட் த நியூ கம்மர். ஸோ இது என்ன பண்ணுது, அதே மாதிரி சீண்டி பார்க்கறதுக்காக வருது. அண்ட் he too received so fierce a counter charge. அவனுக்கு என்ன கிடச்சதோ அதே மாதிரி தான் இவனும் சீண்டி பார்க்குறப்ப என்ன பண்ணுது, திருப்பியும் சைக்ளோனை ஒரு அடியை போடுது. கவுண்டர் சார்ஜ்னா அவன் என்ன கொடுக்குறாங்களோ திருப்பி கொடுக்குது. that he ignominiously quit the field and scrambled to the top of the cliff. இல்லை ignominiously அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ என்ன பண்ணுச்சு, இது அடி வாங்கிடுச்சு. ஸோ என்ன பண்ணுது, தோல்வி ஒப்புக்கொண்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுது. ஓடி எங்கே போய் ஏறுதுன்னா கிளிஃப், அங்கே ஒரு மலைப்பகுதி இருக்குல்ல, சின்ன ஒரு மலைப்பகுதியில் பாறைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே ஏறுது. சைக்ளோன் கான்ஷியஸ்லி மெட் எவ்ரி அட்டாக் ரியல் அண்டு ஃபெயிண்ட். ஸோ சைக்ளோன் என்ன பண்ணுது, கான்ஷியஸ்லி அப்படின்னு என்ன அர்த்தம்னா மனசாட்சிப்படி. ஸோ கான்ஷியன்ஸ் அப்படின்னா மனசாட்சின்னு சொல்லுவாங்க. ஃபெயிண்ட்னா போலித்தனமாக. சைக்ளோன் வந்துட்டு இவங்களெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்லாம் அடிக்கல. ஆனால் என்ன பண்ணுது, எல்லாரோட அட்டாக்குக்கும் என்ன பண்ணுது, மனசாட்சிப்படி திரும்ப கொடுக்குது. அது வந்துட்டு உண்மையாக இருக்கலாம், பொய்யடியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி திரும்ப கொடுக்குது.
that was made upon him. ஸோ அவனுக்கு என்ன அட்டாக் வருதோ அது உண்மையான அடியாவோ பொய்யான அடியாவோ போட்டோம். உண்மையாக அடித்தாங்கன்னா உண்மையாக அடிக்குது, ஃபெயிண்ட்னா போலித்தனம் அடித்தாங்கன்னா அதுவும் போலித்தனமாக தான் அடிக்குது. ஆனால் திரும்ப அவங்க கொடுக்குற அட்டாக்கு திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்குது. In less than an hour, it was understood by every bear in the nursery that queer-looking grey fellow with the broad head and the short nose could strike quick and hard, and that he could fight any other bear on 3 seconds notice. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த நர்சரியில் இருக்க எல்லா பேருக்கும் என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு குவேர் லுக்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸோ குவேர் லுக்கிங் குவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குவேர் லுக்கிங் அந்த ஆர் சைலண்ட்டாக வரும். அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த ஆடான பியர் வந்துட்டு எப்படி இருக்குது, ப்ராட் ஹெட், நல்ல பெரிய தலையும் குட்டி முக்கம் வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பியர் வந்துட்டு என்ன பண்ணும், இதோட அடி வந்துட்டு நல்லா வேகமாகவும் கனமாகவும் இருக்கும்னு அங்கே இருக்கிற பியர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. ஸோ இவன் வந்துட்டு யார் இவன்கிட்ட சண்டை போட்டாலும், எந்த ஒரு பியர்கிட்ட சண்டை போட்டாலும் இது என்ன பண்ணும், 3 செகண்ட் டைம் தான் எடுத்துக்குமா, அதுக்குள்ளே முடிச்சு விட்ருமா. அந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் நோட்டீஸ் தான் வந்துட்டு அவன் சைக்ளோன் எடுத்துப்பான். இவனால் என்ன பண்ண முடியும், எந்த பியர்ட்டையும் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற பியர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரம் த டைம் ஆஃப் சைக்ளோன்ஸ் பொசிஷன்ஸ் ஹேஸ் பீன் அஷ்யூர்டு. ஸோ அந்த டைம்லேருந்து ஃப்ரம் த டைம் ஆன் சைக்ளோன்ஸ் பொசிஷன்ஸ் ஹஸ் பீன் அஷ்யூர்ட்னா அந்த டைம்லேருந்து அதோட பங்கு, இந்த சைக்ளோனோட பொசிஷன், அது பதவி அங்கே என்னன்றது வந்துட்டு நிர்ணயம் ஆயிடுச்சு. என்ன பதவினா, he is treated with respect that a good forearm inspires, but being really a fine-spirited, dignified little grizzly, he attacks no one and never has had a fight. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுதுங்க, மற்ற பியரெல்லாம் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நடத்துதுங்க. இல்லை ஃபோராம் இன்ஸ்பயர்ஸ் அப்படின்னா அதோட முன்னங்கால்களை தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன தான் வந்துட்டு அடித்ததுக்கு திருப்பி கொடுத்தாலுமே கூட அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு குட்டியாக தான் இருக்குது. டிக்னிஃபைடுனா ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு குட்டியாக தான் இருக்குது. லிட்டில் கிறிஸ்லிங்கிறது அந்த பியரோட ஒரு பேர். அந்த ப்ரௌன் பியரை தான் கிறிஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்துட்டு அடித்ததுக்கு திருப்பி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவனை எல்லோரும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், யாரையுமே அடிக்கலை, யார் கூட எந்த சண்டையும் போடலை. ஸோ அவனோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க எப்படி அட்டாக் பண்ணாங்களோ அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட திறமையை வெளியே காமிச்சிட்டான். அதுலேருந்து எல்லாரும் அவனை நல்லபடியாக நடத்துகிறாங்க. ஆத்தர் இன்ஃபர்மேஷன்: WilliamTempl Hornaday, SCD December 1, 1854 to March 6, 1937. ஸோ இவரோட ஃபுல் நேம் WilliamTempl Hornaday. இனிஷியல் வந்து SCD. இவர் எப்போ பிறக்கிறாருன்னா December 1, 1854. இறக்கிறது வந்துட்டு March 6, 1937. was an American zoologist. ஸோ இவர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஜுவாலஜிஸ்ட் அண்டு கன்சர்வேஷனலிஸ்ட். இதில் கன்சர்வேஷனலிஸ்ட் அப்படின்னா அந்த பாதுகாப்பாங்கல்ல, அதாவது கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மழைநீர் சேமிப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. நம்ம இதில் வந்துட்டு ப்ரிசர்வேஷன் பண்ணுறது, என்வாயர்மெண்ட் எப்படி பாதுகாக்கணும், வைல்ட் லைஃப் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இவங்க. அதுக்கு அடுத்துட்டு டாக்ஸிடர்மிஸ்ட். இதில் டாக்ஸிடர்மிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a person who practice taxidermy. ஸோ taxidermy அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி இருக்குது. அது வந்து எப்படின்னா வந்துட்டு ஸ்கின்ஸ் ஆஃப் டெட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஏதோ மெட்டீரியல்ஸ் வச்சு மேக் பண்ணி அலைவ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஒரு டேர்ம் தான் இது, அவங்களோட ஒரு வெல்ஃபேர் மாதிரின்னு பார்த்துக்கலாம். ஸோ டாக்ஸிடர்மிஸ்ட்னால் அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்காக வந்துட்டு வேலை பார்க்குறது அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஏன்னா இவர் ஃபுல்லாமே ஜுவாலஜிஸ்ட், அது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த ஆத்தர் அது சம்மந்தமாக சில புத்தகங்களும் எழுதுறாரு. இந்த புத்தகம் கூட வந்துட்டு பியரை பற்றி தான் இருக்குது. He was a pioneer in the early wildlife conservation movement in the United States. இதில் கான்வர்சேஷன் வராது, கன்சர்வேஷன்னு சொல்லி வரும். ஸோ இவர் வந்துட்டு எதுக்கு பயனியர் அப்படின்னா வைல்ட் லைஃப், அதாவது இந்த மாதிரியான விலங்குகளை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற மோமெண்ட்டில் இவர் வந்துட்டு ஒரு பயனியர், முன்னோடியாக இருந்திருக்கிறார். இவர் தான் வந்துட்டு ஒரு முன்னோடியாக இருந்துட்டு நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, வைல்ட் லைஃபை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல இவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. During his lifetime, he published many books and articles on the need for conservation of wildlife. ஸோ என்ன ஆகுதுன்னா இவரோட லைஃப்லேயும் கூட இவர் நிறைய புத்தகங்களோ, ஆர்டிகல்ஸ்னால் சின்ன சின்ன
கட்டுரைகள் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா நம்ம எப்படி வந்துட்டு வைல்ட் லைஃப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது தான். ஸோ இவர் ஃபுல்லாமே வைல்ட் லைஃப் பற்றி தான் இவரோட ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச்சஸும் இருந்திருக்கு. அதே மாதிரி அதை சுற்றி தான் இவரோட புக்ஸும் இருந்திருக்கு. டிஸ்கஷன் செஷன். இந்த லெசன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த கப்போட பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குல்ல, அதை இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட அம்மாவை சுட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியாமல் கூட அதுங்க ரெண்டும் பக்கத்தில் போய் படுத்துருந்துச்சுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்குறப்போ எதுக்கு ஹியூமன் பீயிங் வந்துட்டு இந்த மாதிரி வேட்டையாடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க, இன்னும் அதுங்களுக்கும் ஒரு வீடு இதெல்லாம் இருக்க தானே செய்யும், பாவம் தானே. ஈவன் வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸ் ஜூக்கு போகிறப்பயுமே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுங்களை வந்துட்டு நம்ம அடைச்சி வச்சு நம்ம பார்க்கணுன்றதுக்காக அவங்கள அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்களில் ஜூ இருக்கும். அது எப்படின்னா, இப்போ ட்ரிவாண்ட்ரம் சைட்லாம் போனோம் அப்படின்னா ஒரு ஜூ இருக்குது, நாங்கள் போயிருக்கேன். அங்கே வந்துட்டு எப்படின்னா நம்மளை கேஜ் பண்ணி அடைச்சிட்டு போவாங்க, அவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அது கூட ஒரு வகையில் ஜூ அப்படிங்கிறத விட கொஞ்சம் பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அவங்க ஃப்ரீயாக ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குன்னு மழை இருக்கும், நம்மளை தான் வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அது கூட கொஞ்சம் ஜஸ்டிஃபையபிள் தான். பட் இருந்தாலும் கூட ஹியூமன்ஸோட இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் தப்பு தான். அதுவும் அவங்க கையில் சிக்கி அது கஷ்டப்படுறதுக்கு இங்கே ஜூவில் வந்துட்டு அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அந்த எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஃபேமிலியெலாம் விட்டு அது கஷ்டம் தானே. எல்லாத்துக்கும் ஒரு எமோஷ்னல் சைடு இருக்க தானே செய்யும். ஸோ எனக்கு அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. மற்றபடி இவனோட ஒரு துருன்னு இருக்கிறான்ல சைக்ளோன், அது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரியில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.